ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆக்சுவலாக நம்ம பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அண்ட் ட்ரேடிங். சரிங்களா? ஹெவி ரிஸ்க் இருக்குது, ஹெவி ரிவார்டும் இருக்குது. சரிங்களா? 10,000 ரூபா போட்டு 10,000 ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு யாராவது ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்ருவோம் மார்க்கெட்டு. சரிங்களா? நம்ம கேபிட்டல் மினிமம் ஒரு 30,000 ரூபா வச்சுக்கணும். ஒரே ஒரு லாட்டு மட்டும் தான் என்ட்ரி பண்ணணும். அந்த ஒரு லாட்டை வச்சு ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ சம்பாதிச்சிங்க அப்படின்னா டப்புன்னு வெளியே வந்துடுங்க போதும். சரிங்களா? ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் டாப் இன்ஜினியர் கூட ஒரு மாதத்துக்கு 1,00,000 ரூபா தான் சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பாதிச்சிட்டிங்கனாலே நீங்கள் 1,00,000 ரூபா சம்பாதிச்ச மாதிரி தான். அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கிங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ட்ரேடிங்கில் அது ஈஸியாக நம்ம சம்பாதிச்சிடுறோம். ஆனால் அதை வந்து தக்க வச்சுக்க முடியல, விட்டுடுறோம். என்ன காரணம்னா இன்னும் மார்க்கெட் ஏறும் வெயிட் பண்ணுறதுனால தான் காரணம். லாஸை கண்ணில் பார்த்தீங்கனாலே முதல்ல நீங்கள் லாபம் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஆப்ஷன்ஸ்குள்ளே வராதிங்க. எவ்வளோ லாஸை வந்து எவ்வளோ இருக்கணும்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. சரிங்களா? இன்றைக்கி நான் 2000 ரூபா தான் லாஸ்னா 2000 ரூபா பார்த்தீங்கன்னா வெளியே வந்துன்னா திரும்ப மார்க்கெட்டுக்குள்ளேயே போகுது. மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? நான் அதாவது ஒரு நாளைக்கு ஆப்ஷன்ஸ் அண்ட் ட்ரேடிங்கில் 1,00,000 ரூபா கூட சம்பாதிக்கலாம். டோட்டல் மார்க்கெட்டை யாராலையுமே கேட்ச் பண்ண முடியாது. நமக்கு என்ன தேவை? நம்ம கேபிட்டல் 30,000 ரூபா போடுறோமா, இன்றைக்கி ஒரு 3,000 ரூபா 2,000 ரூபா கிடைச்சா போதுன்ட்டு வெளியே வந்துடுங்க. திரும்ப மார்க்கெட்டுக்குள்ளே போகாதீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஹெவி ரிஸ்க் இருக்குது, ஹெவி ரிவார்டு இருக்குது. ப்ராஃபிட் வரும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ, லாஸ் வரும்போது அதை விட 100 மடங்கு வலி இருக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கி ப்ராஃபிட் ஒரு 5,000 ரூபா பார்த்துட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் சந்தோஷமாக இருக்கும். இதே 5,000 ரூபா நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதோடைய தாக்கம் 3 நாளைக்கு இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன்ஸ் அண்ட் ட்ரேடிங்கை முறைப்படி தெளிவாக கற்றுக்கிட்டு நாலேஜை முதல்ல வளர்த்திக்கிட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாரும் அவசரப்பட்டு உள்ளே போய் என்ட்ரி கொடுத்து ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசனை பண்ணி என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுத்த பிறகு ஒரு 1000மோ 2000மோ ப்ராஃபிட் வந்தால் வெளியே வந்துடுங்க சார், போதும் சார். சரிங்களா? இன்றைக்கி உங்கள் பாக்கெட் மணிக்கு ஆச்சுன்னு போதுன்னு வச்சுக்கிங்க, போதும். அந்த மாதிரி நினச்சி ஆப்ஷன்ஸ் அண்ட் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணுங்கள். அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் உள்ளே வராதிங்க. ஏன்னா அதில் 90% ஆள்கள் லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா அதோடைய புரிதல் இல்லாமல் பண்ணுறது தான் அதோடைய காரணம். சரிங்களா? ஆப்ஷன்ஸ் அண்ட் ட்ரேடிங்கை முறைப்படி கற்றுக்கிட்டு தெளிவாக ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. உங்களுடைய எமோஷ்னல் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும். எமோஷ்னல் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். மார்க்கெட் உங்களுடைய எமோஷ்னல் கூட தான் விளையாடும். யார் வந்து பொறுமையாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றியாளராக மாற முடியும். பொறுமை இல்லாதவர்கள், பயத்தோடு இருக்கவங்க, இந்த பிபி ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்களாம் ஆப்ஷன்ஸ்குள்ளே வராதிங்க. சரிங்களா? ஆப்ஷன்ஸில் கொண்டு வந்து நீங்கள் டிமெட் அக்கௌண்ட்டில் பணம் போடும்போது இந்த பணம் நம்ம பணம் இல்லைன்னு நினச்சிட்டு போடுங்க. அப்போ தான் சம்பாதிக்க முடியும். பெருசாக லாபம் வந்தாலும் பெருசாக நீங்கள் ஆடாதீங்க. பெருசாக லாஸ் வந்தாலும் பெருசாக லாஸ் வரத்துக்கு விடாதீங்க. மினிமம் லாஸை நீங்கள் கவர் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் நினச்சா என்ன வேணால் செய்யலாம். உங்கள் எண்ணத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. நாம் இன்றைக்கி லாஸ் ஆகிறதுக்கும் நாம் ப்ராஃபிட்டில் வரத்துக்கும் நாம் தான் காரணம்னு முதல்ல ஒத்துக்குங்க. யாரையுமே நம்பாதீங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு செய்யுங்க. முறைப்படி நீங்கள் கற்றுக்கிட்டு பொறுமையாக செய்யுங்க. சரிங்களா? இன்றைக்கி உள்ளே வந்துட்டு இன்றைக்கே நம்ம எல்லாம் பண்ணணும், எல்லாம் பிடிக்கணுன்னா யாராலையுமே முடியாது. சரிங்களா? உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். என்னடா திரும்ப 2-3 நாளாக வீடியோஸ் போடலை, எனக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகம், அதனால் போட முடியல. அதனால் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் நான் போட்டுட்ருக்கேன். ஆப்ஷன்ஸ் அண்ட் ட்ரேடிங்கை ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு லாட்டை மட்டும் என்ட்ரி கொடுங்க. ஒரு லாட்டுக்கே 1000 ரூபா 2000 ரூபா சம்பாதிக்க முடியும். ஒரே ஒரு லாட்டு போட்டு 5000 ரூபா சம்பாதிச்சேன். நானும் 5000 ரூபா கூட சம்பாதிச்சிருக்கேன் ஒரு லாட்டு போட்டு. சரிங்களா? அதனால் வந்து அதிகமாக லாட்டு போட்டிங்க, பெருசாக ஆசைப்பட்டு அதிகமாக லாட்டு போட்டிங்கன்னா பெரிதாக நஷ்டமும் வரும். லாபம் வரும்போது எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டீங்களோ நஷ்டம் வரும்போதும் அதே மாதிரி சந்தோஷமாக ஏற்றுக்கணும். லாபம் நஷ்டம் அனைத்தும் கலந்து வரது தான் மார்க்கெட். சரிங்களா? நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக மார்க்கெட் இல்லை. மார்க்கெட் போகிற போக்கில் தான் போகணும் நாம்.
எவ்ரிடே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் எப்படி இருக்குது, இன்றைக்கி என்ன நடக்க போகுது, மார்க்கெட்டோட வியூவை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. மார்க்கெட் என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டு கூடவே போங்க. எந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குதோ, வாய்ப்பு கிடைத்தால் மட்டும்தான் என்ட்ரி கொடுக்கணும். ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு 3 ட்ரேட்னா 3 ட்ரேட்டுக்கு மேலே உள்ளேயே போகக்கூடாது. ஒரு நாளைக்கு ரூ. 2000 ரூ. 3000 சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா அதோடு நிப்பாட்டிட்டு வெளியே ஓடி வந்துடுங்க. திரும்ப மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்க்காதீங்க. சார்ட்டை வச்சுட்டு உட்காராதீங்க. நஷ்டம் அந்த அளவுக்கு நமக்கு வருத்தத்தை கொடுக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா நண்பர்களே? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.